மனிதனுக்கு மரணம் என்கின்ற செய்தி மட்டும்தான் நிரந்தர பயத்தை தரும் அப்படின்னு எழுதுகிறார். நம்பிக்கைங்கிறது தான் பெரிய மருந்துங்கிறத அப்படி போகிற போக்கில் இருக்கார். இறைவனுடைய திருப்பாதத்தை பற்றிக்கணும். எதரா எப்போதும் உச்சரிக்கணும்னா ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படிங்கிற இறை நாமத்தை உச்சரிக்கணும். வினை தீர்க்கும் விநாயகருடைய பாதத்தை சிக்கனை பற்றி இன்றைய ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் செல்கின்றோம். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த புலர்காலை வேளையிலே அடுத்த தலைமுறைக்கு, புதிய தலைமுறைக்கு ஆன்மீகத்தை, பக்தி மார்க்கத்தை, பண்பாட்டை, நம்முடைய நாகரிகத்தை, இறை வழிபாட்டை சின்ன சின்ன செய்திகளால் கொண்டு போய் சேர்ப்பது இந்த நிகழ்வினுடைய நோக்கம். இன்றைக்கு அறிவியல் யுகத்தில் பக்கம் பக்கமாக படித்து கதைகளை கேட்டு புரிந்து கொள்வதை கூட ஒரு வரியில் 1000 செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேள்விகளால் வேள்வி விதைகளை விதைப்பது இந்த நிகழ்வில் அவ்வப்போது செய்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய ஆன்மீக ஆனந்தத்தில், இந்த அற்புதமான ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சின்ன சின்ன கேள்வி பதிலாக நம்முடைய சமயத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பிறர் நம்மை மதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? வாரியார் சாமி ஒரே வரியில் பதில் சொல்கிறார். பிறர் நம்மை மதிப்பதற்கு எதையும் பிறரிடத்தில் கேட்காதே, எதிர்பார்க்காதே. எவ்வளவு நுட்பமான செய்தி பாருங்க. எது சௌக்கியம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் கேட்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, ரமண மகரிஷி எழுதுகின்றார், பற்றை விட்டு விடுவது தான் சௌக்கியம். ஒரு பொருள் மேலே பற்று வைத்தால் தானே நமக்கு ஆசை பிறக்கிறது. அந்த ஆசை தான் துன்பத்திற்கு காரணமாகிறதுன்னு புத்தபிட்சை எழுதுகிறார். ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? எதிராக சவிக்கன்னா பற்றை விட்டு விடுவது தான் சவிக்கியம். அதுக்கு என்ன வேணும்னா போதும் என்ற மனம் வேணும். அடுத்த ஒரு கேள்விக்கு, மனிதனுக்கு பயத்தை தருவது எது? பொதுவாக என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு செய்திகள் ஒவ்வொரு மனிதனுக்கு பயத்தை தரும். ஆனால் வேதாத்ரி மகரிஷி எழுதுகின்றார், மனிதனுக்கு மரணம் என்கின்ற செய்தி மட்டும்தான் நிரந்தர பயத்தை தரும் அப்படின்னு எழுதுகிறார். எப்போதும் மனிதன் சிந்திக்க வேண்டியது எது? அற்புதமாக நம்முடைய பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், இறைவனுடைய பாதார விந்தங்களை. ஒரு மனிதன் எப்போதும் இறைவனுடைய திருப்பாதத்தை பற்றிக்கணும். எதரா எப்போதும் உச்சரிக்கணும்னா ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படிங்கிற இறை நாமத்தை உச்சரிக்கணும். உலகில் நிலையில்லாதது எது? பட்டினத்தார் ஒரே வரியில் சொல்கிறார், இளமை, செல்வம், ஆயுள். இளமை கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் உடம்புல சுருக்கம் விழுந்துடும். செல்வம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இல்லாமல் இருக்கும். ஆயுள், நம்ம முன்னோர்கள் வேடிக்கையாக சொல்லுவாங்க, நேற்று இருக்கிறவன் இன்றைக்கி இருக்கான், இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இருப்பானா தெரியாது. பட்டினத்தடிகள் ஒரே அடியில் சொல்கிறார், உலகில் நிலையில்லாதது எது? இளமை, செல்வம், ஆயுள். துன்பத்தின் திறவுகோல் எது? அருமையாக அடிக்கிறார் சுவாமி விவேகானந்தர். சந்தேகம் என்பதுதான் துன்பத்தின் திறவுகோல். தற்கொலைக்கு சமமானது எது? நம்முடைய யோகி ராம் சரத்குமார் சொல்கின்றார், தற்பெருமையும் தற்கொலைக்கு சமமானது. சில பேர் சொல்லுவான் பாரு, நான் யார் தெரியுமா, எனக்கு என்னென்னலாம் தெரியுமா இந்த ஊரில் செல்வாக்கு, நான் நினச்சேன்னா அப்படிங்கும்போதே அவன் க்ளோஸ். தற்கொலைக்கு சமமானது எதுன்னு கேட்டால் தற்பெருமை. அற்புதமாக சொல்கிறாங்க, மனிதனுக்கு சிறந்த மருந்து எது? இதை குறித்து வாரியார் எழுதுகிறார், நம்பிக்கை. இறைவன் மீது நம்பிக்கை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மருத்துவர்கிட்டே போகிறோம், அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் மருந்து சாப்பிட்டாலும் குணமாகாது. நம்பிக்கைங்கிறது தான் பெரிய மருந்துங்கிறத அப்படி போகிற போக்கில் இருக்கார். உண்மையான பக்தன் இறைவனை எங்கு வைப்பான்? இதற்கு நம்முடைய ஆழ்வார் பெருமக்கள் அழகாக பாசுரங்களில் சொல்கிறாங்க, உண்மையான பக்தன் இறைவனை இதயத்தில் வைப்பான். அடுத்து ஒரு கேள்வி, பெரும் செல்வம் மனிதனுக்கு எது? பெரும் செல்வம் மனிதனுக்கு எது? போதும், திருப்தி என்கின்ற மனம்தான் மனிதனுக்கு பெரும் செல்வம். இறைவனை அடைவதற்கு முதல் படி எது? ஒவ்வொரு படியாக நம்ம போகணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தியானம், மோனம், ஞானம். ஆனால்
இந்த இறைவனை அடைவதற்கு முதல் ஸ்டெப்பு எதுன்னா அடியார் திருக்கூட்டத்து உறவுன்னா. ஆண்டவனை சிந்திக்கிறத விட ஆண்டவன் நாமத்தை உச்சரிக்கிறாங்கள்ல அடியார், அவங்க கூட்டத்திலேயே நம்ம இருந்தோம்னா நம்முடைய எண்ணம் பண்படும், செயல் சிறக்கும், நம்முடைய உள்ளம் பிறருக்கு உதவும். இது என்ன, நம்ம சூழல் எப்படி இருக்கோ, உனது நண்பன் யார் என்று சொல், உன் குணத்தை சொல்கிறேன்னு நம்ம நவீனத்தில் சொல்கிறோம்ல, அதை தான் நம்முடைய இலக்கிய இதிகாசங்களில் சொல்கிறான். அடியார் திருக்கூட்டத்து உறவு இருக்கு பாருங்க, அதை விட மேன்மையானது எதுவும் கிடையாது. அடுத்து ஒரு மனிதனுக்கு எதிராக பெரிய கடைபிடிக்க வேண்டிய சொத்துன்னு கேட்டால் ஒரு வரியில் ரமணர் சொல்கிறாரு, பொறுமை பொறுமை பொறுமை. மனுஷனுக்கு பொறுமையும் நிதானமும் இருந்துட்டா கடவுளை தேடி போக வேண்டாம், கடவுளே நாடி வருவார். பிறரை வாழ வைப்பது எது, பிறரை வாழ வைப்பது எது? வாரியார் சொல்கின்றார், அன்பு மட்டும்தான் பிறரை வாழ வைக்கும். அதே இதில் ஒரு கேள்வியை நுட்பமாக கேட்டாங்க, பிறரை தாழ வைப்பது எது அப்படின்னு கேட்டால் மனித மனத்தின் ஆசை தாழ வைக்கும், மனித மனத்தினுடைய அன்பு பிறரை வாழ வைக்கும். இன்னொன்று அற்புதமாக ஒரு கேள்வி, சலனமற்ற அன்பு எது? சலனமற்ற அன்பு, ஆதிசங்கர பகவத்பாதா எழுதுகிறார், சலனமற்ற அன்பு என்பது இந்த உலகத்தில் தாய் அன்பு. மற்ற எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்கும், சுயநலம் இருக்கும், தான்கிற அந்த நெடி இருக்கும். சுயநலம் கலக்காத ஒரு அன்பு எதுன்னா தாயுடைய அன்பு. உண்மையான பக்தி எதுரா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே வரியில் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், உண்மையான பக்தி பிறர் மனம் நோகாமல் நடப்பது. பிறருடைய மனம் நோகாமல் கோணாமல் நடக்கிறோம்ல, அதுதான் பக்தி மார்க்கத்தினுடைய உயர்ந்த செயல். இப்படி சின்ன சின்ன செய்திகளால் நம்முடைய இந்து சமயத்தினுடைய பெருமையை செவிமடுத்த நாம் அதன் வழியில் நடந்தால் ஆனந்தம் நிலைத்து நிற்கும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.